நிகழ்ச்சியில் ஒன்றில் நம்முடைய மதுபான அமைச்சர் முத்துசாமி அவர்கள் செய்தியாளர் கேட்குறாங்க அவர்கிட்ட. தீபாவளி தோறும் இந்த அரசு மதுபானத்துறையில் இலக்கு வச்சுருக்கீங்களா என்ன அவர் கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொன்னார், இலக்கெல்லாம் கிடையாது, வாங்குறது அவங்களுடைய நிலைப்பாடு, தீபாவளி மட்டும்தான் இவ்வளோ பிஸ்னஸ் நடக்குது என்ன அவருடைய கருத்துக்களை அவர் சொன்னார். இப்போ நம்முடைய வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் சொல்கிற அவருடைய அந்த எவ்வளோ இப்படிலாம் அவர் முட்டு கொடுக்குறாரு பார்த்தீங்களா. காயா இது பழமா கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டுமா, அந்த மாதிரி அதான் அவருடைய நிலைப்பாடில் அவர் சொல்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போகும்போது உங்களை போன்ற செய்தியாளர்கள் கேட்குறாங்க, ஐயா தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை, சாராய கடை, மதுபான கடைலாம் திறக்க போகிறீங்களான்னு. அப்போ பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னார்னா, கள்ளுக்கடையும் மதுபான கடையை திறந்து வைத்து அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை வைத்து எனது அரசாங்கத்தை ரன் செய்வது என்பது குஷ்டரோகி கையில் இருக்கும் வெண்ணையை நக்கி தின்பதுக்கு சமம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணாவின் கொள்கை பின்பற்றி அது பிறகு வந்த திராவிட கட்சிகள் மதுபான கடைகள் இல்லாமல் தங்களுடைய குடும்ப வளர்ச்சி இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு வந்துவிட்டது. ஆனால் இன்னைக்கு முத்துசாமி அவர்கள், மதுபானத்துறை முத்துசாமி அவர்கள் எப்படிலாம் அவர் என்ன சொல்றாரு, கேள்வி கேட்குறேன். கடந்தல் நாங்கள் திமுக எதிர்கட்சியாக இருக்கின்ற போது எங்களுடைய தலைவர் தமிழ்நாடு முழுவதும் மரக்கன்றுகளை நட்டார். இதெல்லாம் ஒரு சாதனையான். இந்த ஆட்சியில் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, எங்கே பார்த்தாலும் மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவர் சொல்கிறத பார்த்தா எப்படின்னா, அவர் சொல்கிறத பார்த்தா எம்ஜிஆர் நடித்து கலேர்சின்னு ஒரு படத்தில் பட்டுக்கோட்டை கருணாசுந்தரம் பாடல் வரிகள், அதில் கோமாளி என்ற ஒரு கதாபாத்திரத்தில் எம்ஜிஆர் வர அரண்மனைக்குள்ள. அப்போ ராஜா சொல்லுவார், கோமாளி நீ ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவார், தஞ்சம் என்று வந்தவரை தாய் போல ஆதரித்து வஞ்சகரின் செயல்களுக்கு வாழ்மொழியில் தீர்ப்பளித்து அஞ்சாத நெஞ்சில் அன்புக்கு இடம் கொடுத்து அரங்காக்கும் மக்களிடம் பார்த்த விந்தையை சொல்லட்டுமா என்ன சொல்லுவாங்க. அடுத்து சொல்லுவாங்க, அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே அது அப்படியே நிக்கிது என் கண்ணிலே, 3 பக்கம் கடல் தாளாட்டுது, தன் மானமுள்ள மக்களை பாராட்டுது, வானுயரும் மலையில் அருவி பெருகே வந்தது நிலத்தை நீராட்டுவது, பல வளம் பெருகி மறவர் நாடு போட்டுதுன்னு அந்த பாடல் வரிகள். எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த நாட்டில் தமிழகத்தில் மக்கள் சொல்லலா தூரங்களை அனுபவித்துக் கொண்ட மதுபான கடைகளால் எதிர்கட்சி தலைவராகின்ற போதே கனிமொழி அம்மையார் அவர்களும் பொன்முடி அவர்களும் துரைமுருகனும் அன்று எதிர்கட்சியில் வந்த மு.க. ஸ்டாலின் அவர்களும் தங்களுடைய வீடுகளில் கருப்பு பேச்சு தமிழ்நாட்டில் இனிமேல் ஒரு சொட்டு கூட மதுபானம் இருக்காது, எங்க கழக ஆட்சி வந்தோம்னா எல்லாம் மூடிவிடும் என்று சொன்னீங்க. இன்னைக்கு நிலைமை என்ன, சொர்க்கம் மதிவிலே என்ற நிலைப்பாடு உள்ளது. யார் காரணம்? ஆகவே இவர்கள் முழுக்க முத்துசாமியுடைய மதுபான கடைகளை படிப்படியாக மூடும் என்பது தீபாவளி சிரிப்பு லேகியம் தான் ஐயா. இதில் வேற எந்த முழுக்க நாடகம், தேர்தலுக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சாராய கடை பற்றி தான் இந்த அரசாங்கம் ரன் செய்யக்கூடிய காலத்தின் கட்டாயம். ஆகவே இந்த அரங்கத்தில், உரைகள் அரங்கத்தில் தம்முடைய வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் இப்பெல்லாம் முட்டு கொடுக்கிறார் என்பால், அப்ப ஈரோடு மதுபான அமைச்சர் முத்துசாமி கொடுத்த முட்டு கொடுப்பதிலும் தமிழ்வேந்தன் கொடுத்த முட்டுகளும் என்ன வித்தியாசம் உள்ளது சொல்லுங்க. ஆகவே இந்த ஆட்சியை பொறுத்தவரையிலும் முழுக்க நாடகமான ஒரு நிலைப்பாடு. நாட்டு மக்கள் சொல்லாதுறை அத்தனை அரசு துறையில என்ன பிரச்சனை, அவ்வளோ பெரிய விவசாயிகளுக்கு நிலைமை என்ன, டிரான்ஸ்போர்ட் தொழிலாளர்கள் நிலைமை என்ன, இப்போலாம் இருக்கு. இவங்க இதெல்லாம் பற்றி கவலைப்படாது. நாளொரு மேனியும் பொழுதொரு பண்டமாக முருட்டு பெரட்டு திரட்டு, இதனால் மக்கள் வருவது குமட்டல். இந்த சூழ்நிலை உள்ள இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த சாராய கடையை மூட மாட்டார்கள், இவர்கள் விற்கத்தான் செய்வார்கள். இதனால் விற்பதனால் அவர்களுக்கு வருமானம், மக்களை பற்றி கவலை இல்லை. தமிழ்நாட்டு இந்தியாவிலேயே அதிகமான விதவை பெண்கள் கொண்ட மாநிலம் தமிழகம் என்று சொன்னவர் எதிர்கட்சி தலைவராகின்ற போது கனிமொழி அம்மையார் சொன்னாரா இல்லையா? அப்ப எது நல்லவாய், எது நாரவாய்? பாம்புக்கு 2 நாக்கு உண்டு, மனிதனுக்கு 2 நாக்கா? ராமன் சார், எனக்கு ஒரு சின்ன கேள்வி. மதுவிலக்கை பற்றி பேசுகிற அல்லது அக்கறை கொள்கிற கட்சின்னு ஒன்று தமிழகத்துல நிஜமாவே இருக்கா? பேசுவதை போல, அக்கறை கொள்வதை போல நடிக்கிற கட்சிகள் மட்டும்தான் இருக்கிற மாதிரி மக்கள் பேசுறாங்க. நீங்க கேட்கிற கொஸ்டின் எப்படி தெரியுமா? சந்திரபாபு நாயுடு பாடுற மாதிரி, சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது, சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்த்து சிரிப்பு. ஐயா, சாராய கங்கை ஓடாதுங்க. சாராய கங்கை தமிழ்நாடு முழுவதும் ஓடும். கல்வி கூடங்களை கூட மூடுவார்களை தவிர்த்து சாராய கங்கையை காட்டார் போல் ஓடினால்தான் இவர்களுக்கு கஜானாவை நிரப்ப முடியும். உள்ளூர் உலக அளவில் தன்னுடைய வங்கிகளை பெருக்க முடியும். இதெல்லாம் நடக்கிற விஷயமா? முழுக்க டிராமா சார். மதுபான கடையை மூட முடியாது. இப்போ புதுசா எலைட்டுன்னு வந்திருக்குது.
எலெக்ட் வந்திருக்கல பார்க்கில் நீங்கள் பார்ட்டி வைங்க, திருமண மண்டபத்தில் கல்யாணத்துக்கு பார்ட்டி வைங்க, நீங்கள் வைங்கன்னா இந்த அளவுக்கு அரசாங்கம் பணத்தை எப்படிலாம் பறித்து விடலாமோ என்ற நிலைப்பாடு இருக்கின்ற போது இப்போ 12 மணிக்கு கடை திறக்கிறாங்க. மதுபான கடை காலை மத்தியானம் 12 மணிக்கு, நைட்டில் 10 மணி க்ளோஸ் பண்ணுறாங்க. மற்ற நேரத்தில் மதுபானம் விற்கலைங்கிறீங்களா? நீங்கள் ரெகுலராக 200 கொடுத்து வாங்குறது வித்தவுட்டில் 300 எக்ஸ்ட்ரா 100. சினிமா தேட்டரில் பிளாக்ல டிக்கெட் வாங்குற மாதிரி மதுபான கடையில் அன்டைமில் வேறு டைம் அவங்க அரசாங்கம் ஒதுக்கிட்ட டைமுக்கு பிறகு மற்ற டைம்லாம் வித்தவுட்டில் தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால எல்லாமே நடக்குதான் சார் செய்யுது. அரசாங்கம் எந்த ஆட்சி வந்தாலும் தமிழகத்தில் மதுபான கடையை மூட முடியாத சூழ்நிலையை ஆக்கி விட்டார்கள்.